ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட் பூந்தி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா, நல்ல முத்து முத்தா பூந்தி, நல்ல ஜூசியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. செம்ம சூப்பரா இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்வீட் பூந்திய இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பூந்தி செய்யறதுக்கு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்க குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா 2 பிஞ்ச் அளவுக்கு மேல சேர்த்த வேண்டாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுலயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும். நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா பூந்தி நல்லா சூப்பரா வருங்க. நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, மாவை நல்லா கரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு கரண்டி எடுத்து அப்படியே உள்ள மாவுல டிப் பண்ணி பாத்தீங்கன்னா கரண்டியில நல்லா மாவு கோட்டாய் வரணும். ரொம்ப திக் லேயரா இருக்க கூடாது. இந்த மாதிரி லேசா லேயர் ஃபார்ம் ஆகி இருக்கணுங்க. இப்ப நம்ம மாவு இந்த அளவு கன்சிஸ்டன்சில கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம கரெக்டான மாவு கரைச்சி எடுத்தீங்கன்னா தான் பூந்தி சூப்பரா வரும். நம்ம மாவு தயாரா இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பூந்தியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு கடாயில ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடா இருக்கணும். பாருங்க, ஆயில் நல்லா சூடா இருக்கு. கொஞ்சமா மாவு சேர்த்துக்கலாம். பூந்தி போட்டோன்னு பொரிஞ்சு மேல வரணும். அந்த அளவுக்கு ஆயில் சூடா இருக்கணும். இப்ப நம்ம ஆயில் நல்லா சூடா இருக்கு. இப்ப நம்ம பூந்தி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஜல்லி கரண்டிலையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், பூந்தி கரண்டிலையுமே போட்டு காமிக்கிறேன். ரெண்டுலயுமே சூப்பரா வருங்க. ஜல்லி கரண்டி இருந்தா ஜல்லி கரண்டிலேயே நீங்க பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். பூந்தி கரண்டி இருந்தா பூந்தி கரண்டியில போட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன ஜல்லி கரண்டி இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நான் சின்ன ஜல்லி கரண்டியில பூந்தி போட்டு காமிக்கிறேன். ஆயில் நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து மேல அப்படியே ஊத்திக்கலாங்க. ஊத்திட்டு மெதுவா கரண்டிய சைட்ல வச்சு தட்டி விட்டுக்கோங்க. மாவை எண்ணெயில சேர்த்த உடனே கரண்டியை வெளியே எடுத்துட்டு கரண்டியை நல்லா கழுவி தொடச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நீங்க மாவு சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா மாவு இருந்தா உங்களுக்கு கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிரும். போட்டு ஒரு 2 செகண்ட்லயே பூந்தி நல்லா பொரிஞ்சு வந்துருங்க. ரொம்ப நேரம் பொரிய வைக்க வேண்டாம். கார பூந்திக்கு மாதிரி மொறுமொறுன்னு ஆயிடும். நம்ம இனிப்பு பூந்தி செய்யறனால நல்லா சாஃப்டா இருக்கணும். அதனால போட்டு ஒரு 2ல இருந்து 3 செகண்டுக்குள்ளேயே பூந்தி வெளியே எடுத்துருங்க. நான் பூந்தி கரண்டிலையும் மாவை சேர்த்து காமிக்கிறேங்க. பூந்தி கரண்டியை சென்டரா வச்சுட்டு ஆயிலுக்கு சென்டரா வச்சுட்டு சுத்தியும் ஊத்தி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவை ஊத்திட்டு மெதுவா அப்படியே தட்டி விட்டுக்கலாங்க. ரொம்ப ஸ்பீடா தட்டக்கூடாது, லைட்டா மட்டும் தட்டி விடுங்க. பூந்தி கரண்டிலையும் மாவு நான் சேர்த்துட்டேன். கரண்டியை ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கிளீன் பண்ணிட்டு தான் மறுபடியும் மாவு சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு கட்டி சேராம முத்து முத்தா உதிர்ந்து நம்மளுக்கு தனித்தனியா பூந்தி கிடைக்கும். பாருங்க, போட்டோன்னே நல்லா டக்குன்னு பொரிஞ்சிரும். இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆயிலோட சலசலப்பு ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ஆயிலோட சலசலப்பு இருக்கும் போதே நீங்க பூந்தியை வெளியே எடுத்துருங்க. போட்டு ஒரு 2ல இருந்து 3 செகண்ட்லயே மாவு நல்லா வெந்துரும். இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன். இதே போலவே மீதி இருந்த எல்லா மாவையும் நான் பூந்தி போட்டு பொரிச்சு எடுத்துட்டேங்க. இப்ப நம்ம பூந்தி போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பூந்திக்கு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்ல நம்ம கடலை மாவு வளர்க்குறோமோ அதே கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம எடுக்கணுங்க. அப்பதான் சரியா இருக்கும். சர்க்கரையை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு நமக்கு பிசு தன்மை மட்டும் வந்தா போதும். ரொம்ப கம்பி பதம் எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, சக்கரை நல்லா முழுமையா கரைஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த டைமிங்ல நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அப்படியே கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கலரை ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலயே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப சக்கரை முழுசா கரைஞ்சு நல்லா சக்கரை பிசு தன்மை வந்துருச்சுங்க. சக்கரை முழுமையா கரைஞ்சிருச்சு. கொஞ்சமா கையில எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசு நமக்கு ஒட்டணும். ரொம்ப கம்பி பதம் எல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாகு தயாரா இருக்கு. நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூந்தி எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுலயே ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் அப்படியே ஃப்ரை பண்ணாம பச்சை முந்திரியை சேர்த்திருக்கேன். நீங்க நெய்ல வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பாகோட நம்ம சேர்த்திருக்கிற பூந்தி எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா அடியில இருந்து எடுத்து கலந்து விடுங்க. இப்ப நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறலாம். பூந்தியில நம்ம சக்கரை பாகெல்லாம் நல்லா ஊறி நமக்கு ஸ்வீட் பூந்தி சூப்பரா ரெடி ஆகி வரும். இது அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம். 1 மணி நேரம் கழிச்சு பாக்கலாங்க. பாருங்க, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நான் அப்படியே பூந்தி எடுக்கிறேன்.
நல்லா ஊறி வந்திருக்கு. நான் இடையில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து கலந்து விட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் மேலே இருக்கிற பூந்திக்கும் நல்லா ஜீராலாம் இறங்கி ஸ்வீட் பூந்தி சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் 1 மணி நேரம் கரெக்டாக வச்சுருந்தேன். பூந்தி நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா முத்து முத்தா நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே கிடைச்சிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஸ்வீட் பூந்தி. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பேக்கரி ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.